வெல்கம் ஸ்ரீலா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசம். ஸோ நான்வெஜ் நம்ம சாப்பிட மாட்டோம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும். பட் குழந்தைங்க வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம வெஜ்லயே வந்து நான்வெஜ் மாதிரி எப்படி ஒரு ரெசிபி பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் 65 தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ஃபீல்ல இத டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், புதுசா நம்ம சேனலுக்கு வரவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு ரெசிபீஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரெசிபீஸ் வீடியோ செஞ்சு உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு வாங்க. இப்ப மஷ்ரூம் 65 எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ள போலாம். நான்வெஜ் டேஸ்ட்டில் மஷ்ரூம் 65 பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் 65 செய்ய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஃபிட்னஸ்க்காக அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக வீட்டு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது. அதாவது அந்த காஷ்மீர் மிளகா கேட்டாலே கிடைக்கும் கடையில். அதை வாங்கி நம்ம காய வச்சு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்து சாறு நல்லா பிழிஞ்சிக்குங்க. இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு நல்லா கையிலேயே வந்து கலந்து விட்டுருங்க, கட்டி இல்லாமல். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒன்றா அந்த சால்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. நல்லா பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து எல்லாத்துலேயும் வந்து அந்த மசாலா வந்து படுற மாதிரி கலந்துருங்க. நல்லா கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க. இல்லை எவ்வளோ நேரம் ஊறினாலும் அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா ஊறிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒவ்வொன்றா போட்டு அதில் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆயில் நல்லா காஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வைங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. நல்லா ப்ரௌன் கலருக்கு வரும். ஸோ அப்போ எடுத்துடலாம். ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக வந்து இது சிக்கன் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்க மசாலாவும் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் ஃப்ரை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 65 குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 65 ஃபீலிங்லேயே வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகும். இப்போ மீதி இருக்கிற மஷ்ரூமையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வேகுதுன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதாவது சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் மஷ்ரூம்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் 65 ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம சிக்கன் 65 மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரெசிபீஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெசிபி வந்து ரெடி பண்ணி வீடியோ போடலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.